ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பெர்ஃபெக்ட் மேட்சோட 26வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷென்னோட வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒரு லேடி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு பாட்டி என்னம்மா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணோட வேலைக்கார லேடி தான் போல அவங்க ஆயம்மாவா பார்த்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே. அவங்க அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஷென்னுக்கு ஸ்டார்டிங்லயே அவனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும் போதே ஒரு பொண்ணை என்கேஜ் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு தான் இவளாம். அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிருக்காங்க, அந்த பொண்ணோட அப்பாவும் இறந்து போயிருக்காங்க. துக்கம்லாம் அனுஷ்டிச்சுட்டு மறுபடியும் வரதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க எங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்டுக்கிட்டு இருக்க கையில ஒரு லெட்டர் இருக்கு. அது அந்த பாட்டி பாக்குறாங்க. இது அவங்க அம்மா எழுதி கொடுத்த லெட்டர் தான். அவ கையெழுத்து நல்லா ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி என் வீட்டு மருமகளா வரவளுக்கு இந்த டாலரை போட்டுக்கணும் நான் கொடுத்தேன், அந்த டாலரும் இவகிட்ட இருக்கு, இது அந்த பொண்ணுதாங்கிறதுல எனக்கு மாத்து கருத்தே இல்லைன்னு சொல்ல, அப்போ எப்ப கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு இந்த லேடி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லம்மா அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிக்க ஆரம்பிக்க, ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஏற்கனவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள அங்க ஹோடி வந்துடுறா. நான் தான் அவரோட பொண்டாட்டி, அவர் பொண்டாட்டிக்கு தான் அது போய் சேரணும்னா சரியான இடத்துக்கு வந்துருச்சு, இப்போ நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு அங்க வந்து அழுதுட்டே ஓட ஆரம்பிச்சிடுறா. பாட்டி திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட ஏமா இப்படி பிஹேவ் பண்ற, அந்த பொண்ணு கூட உண்மையாவே ஷென்னுக்கு நாங்க சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் பண்ணோங்கிறது தான் உண்மைன்னு சொல்ல ஹோடி முன்னாடி மண்டி போட்டு, இங்க பாருங்க பாட்டி, நான் என்ன வேணா ஒரு தண்டனையை ஏத்துக்குவேன், ஆனா என் குடும்பத்துல இருக்கிற யாருமே சரி உங்க புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி வரதை ஏத்துக்கவே மாட்டாங்க, நானும் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்ல, மா வெளியே கேட்டா உன பொறாம பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லுவாங்கம்மா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீ பொண்டாட்டியா இருந்துக்கோ, அவ வெறும் துணை மனைவியா இருந்துகிட்டோன்னு சொல்ல, இல்ல அதுக்கு என்னால முடியவே முடியாது, நான் என் மனசை மாத்திக்கவே மாட்டேன், எந்த பொண்ணாவது புருஷனை வந்து பங்கு போட்டுக்கிறதுக்கு சம்மதிப்பாங்களா என்ன, துணை மனைவியா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன அப்படின்னு கேட்க பாட்டிக்கு கோவம் வருது. பக்கத்துல இருக்கிற அந்த மேனேஜர் லேடி, இல்லம்மா இதுக்கும் மேல வந்துட்டு அவங்க துணை மனைவியா கூட ஆகக்கூடாது, அந்த பொண்ணுதான் பொண்டாட்டி ஆகணும், ஆனா பாட்டியே பெரிய மனசு பண்ணி இந்த பொண்ணு துணை மனைவி ஆக்குறேங்கிறாங்க, அப்பயும் நீ இப்படி சொன்னா எப்படிமான்னு கேட்க ஹோடி அழ ஆரம்பிக்கிறா. நான் விட மாட்டேன், என்னால முடியாது அப்படின்னு. கரெக்டா அப்போ பாட்டிய பாக்குறதுக்காக ஷென்னு அப்படி கை தாங்களா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க, அப்போன்னு பார்த்து கதவு திறக்குது. உள்ள இருந்து நம்ம ஹோடி ஓடி வரா. அழுதுட்டே ஓடி வரத ஷென்னு பாக்குறான். ஹோடி இவனே ஒரு தடவை பார்த்துட்டு கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிட ஷென்னு அவளையே பாத்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹோடி மறுபடியும் அவனோட ஆபீஸ் ரூம்க்கு போயிட்டு ஒவ்வொரு கேஸ் ஃபைலா அடுக்கி வைக்க ஆரம்பிக்க ஷென் அங்க உடம்பு கொஞ்சம் சரியாயிடுது. இப்போ அவனுக்கு நல்லா தெரியும் ஆபீஸ்க்கு வேலை பாக்குறதுக்கு வந்துடுறான். எதுக்கு இவ்வளவு வரவிட்ட அப்படின்னு வேலைக்கார பையனை கூப்பிட்டு ஷென்னு கத்த ஆரம்பிக்கிறான். என் ஆபீஸ் ஃபைல்ல என்ன தவிர வேற யாரும் கை வைக்க கூடாது புரியாதா அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க வெளியே போயிடுங்க மேடம் அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹோடி சொல்றா, எந்தெந்த ஃபைல் எந்தெந்த பக்கம் இருக்கு அப்படின்னு. இந்த பக்கம் ராஜா கொடுத்த எமர்ஜென்சி ஃபைல் இருக்கு, இந்த பக்கம் புதுசா கோர்ட்டுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு புதுசா மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கிறதுக்காக கேஸ், இந்த பக்கம் இருக்கிறதுலாம் தேரவே தேராத கேஸ் அப்படின்னு ஒவ்வொன்னா பிரிச்சு வச்சுட்டு, சரி ஓகே இதுக்கும் மேலே நான் வேலை செய்யறது பிடிக்கலனா நான் என்ன பண்றது அப்படின்னு ஹோடி கேட்க ஷென்னு பாக்குறான். அவளை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேண்டாம், இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு அவளை வெளியே தள்ளி கதவை சாத்திடுறான். கொஞ்சம் நேரம் ஆகுது. மறுபடியும் ஷென்னு கதவை திறக்கிறான். ஹோடி அது வரைய வெளியவே நின்னுட்டு இருக்கா. கவர்மெண்ட் கொடுத்த முக்கியமான ஃபைல்லாம் எங்க இருக்குன்னு கேட்க ஹோடி சிரிச்சுட்டே உள்ள வர ஹெல்ப் பண்றதுக்காக, இதுதான் அந்த ஃபைலு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல நான் இருக்கதாலதான் உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஹோடி கேட்க, எனக்கு பாரு முன்னாடி மாதிரி நீ என்கிட்ட காதலா பேசலாம்னு நினைக்காத, ஏன்னா முன்னாடி நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்ல அப்படின்னு ஷென்னு சொல்றான். கேஸ் ஞாபகம் இருக்கு, பொண்டாட்டி மட்டும் ஞாபகம் இல்லையா, இது ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையேன்னு ஹோடி கேட்க, மாட்டிக்கிட்டோம் போலன்னு ஷென்னு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அடுத்த நாள் ஹோடி ஷென்னோட ரூம்க்கு கொஞ்சம் மருந்தெல்லாம் எடுத்துட்டு வரா. அம்மா எங்க போயிருக்காரு ஷென்னு கேட்க, அதான் அந்த கல்லறைக்குள்ள இருந்து ஒரு பொணத்தை தோண்டி எடுத்தாங்கல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் அது மட்டும் இல்லாம யாருக்கும் கள்ள தொடர்பு இருந்துதான், அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த கள்ள தொடர்பு இருந்தது இல்ல அந்த ஆளே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், அதை விசாரிக்கிறதுக்காக போயிருக்காருன்னு சொல்ல, என்னது அப்படியா அப்படின்னு ஹோடி ஷாக் ஆயிடுறா. இங்க பார்த்தா சவப்பெட்டிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வந்தால அந்த பொண்ணுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் புதுசா உள்ள வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் மாமியாரும் பின்னாடி நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அம்மா நிக்கிறாங்க. அப்ப இந்த பையன் வந்துட்டு எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த புருஷன் பாக்குறான், உண்மையாவே பொண்டாட்டி நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படிப்பட்டவளா அப்படின்னு பொத்துன்னு ஒரு பக்கம் விழுந்துடுறான். உடனே நம்ம ஷென்னு பார்த்துட்டு ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்க, என்கிட்ட இருக்குங்க, அந்த பொண்ணோட இன்னர்வேர் கூட என்கிட்ட இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பையன் புருஷன் இருக்கானே அவன் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்ல ஷென்னு கடுப்பாயிட்டு ஒரு பொண்ணை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசுறது மட்டும் இல்லாம
இல்லாம அவங்க புருஷ குடும்பத்துக்கு நீ எதுக்கு சப்போர்ட் வாங்கணும், இதுக்கு பின்னாடி என்ன கேஸ் இருக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, இல்லங்க வேற எதுவும் இல்ல, எனக்கும் அந்த பொண்ணுக்கு கள்ள தொடர்பு இருந்தது, அவ இறந்து போனதை பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஏன் இந்த சாவு கேஸ் வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா புரியாதுன்னு சொல்ல, பாத்தீங்களா என் பையன் நல்லவன் சொல்லிட்டு இப்பயாவது தெரிஞ்சுதா, என் பையனை விடுங்க அப்படின்னு அந்த மாமியார் லேடி மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறா. ஷென்னு ஓரமா ஒரு பிரேக் விட்டுட்டு வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கேஸ்ல, வேற எல்லாமே சாட்சி எல்லாமே அந்த பொண்ணுக்கு எதிரா இருக்கு, யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது போலயே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஷென்னு யோசிக்கும் போதே அந்த இடத்துக்கு கரெக்டா ஹோடி வந்துடுறா. ஷென்னுக்கு மருந்து கலக்கிட்டே, ஆமா அந்த பையன் வந்து இப்ப எதுக்காக எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல போறான் அப்படின்னு ஹோடி கேட்க, யாராவது காசு கொடுத்து சொல்லிருக்கலாம் அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா கள்ள தொடர்பு இருந்தா அதுக்கு மொத்தம் 20 அடி தான் அடிப்பாங்க, சோ அதனால அந்த பையன் அதுக்கு காசை வாங்கிட்டு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் பரவாயில்லன்னு பொய் சொல்றதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்கான். ஆனா ஒருவேளை அந்த பையன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு ப்ரூஃப் ஆச்சுன்னா அதுக்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. அப்ப அந்த பையன் அவன் கள்ள தொடர்பு இருந்ததா இல்லையான்னு உண்மையை சொல்லுவான் தானே அப்படின்னு ஹோடி கேட்க, ஷென் அவகிட்ட இருந்து கையில மருந்தை வாங்கிட்டு சிரிச்சுட்டே டெஸ்ட் பண்ணி பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் கேஸ் ஆரம்பமாகுது. அப்ப கரெக்டா ஒரு டாக்டரை கூப்பிட்டு நம்ம ஷென்னு அந்த பாடியை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அந்த பாடிக்குள்ள இருந்து ஒரு ஊசியை எடுத்து அந்த டாக்டர் சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு யாரோ ஃபர்ஸ்ட் விஷம் கொடுத்து அப்புறமா கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் அந்த பையன் மாட்டிக்கிறான். கள்ள தொடர்பு வச்சிருந்த நீ தான் கடைசியா அந்த பொண்ணை பாத்துருக்க, அப்போ நீ தான் அந்த பொண்ணை கொல்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, இவனை போட்டு நல்லா அடிச்சு சாத்துங்க, இங்கே அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு ஷென்னு சொல்ல, அவனை போட்டு ரொம்ப அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் கத்திக்கிட்டே, இல்லங்க அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கூட இல்ல, அந்த பொண்ணோட மாமியார் இருக்காங்கல்ல இங்க இருக்காங்களே இவங்கதான் என்கிட்ட நிறைய காசு கொடுத்தாங்க, அவங்க கொடுத்த காசு எல்லாம் கூட எங்க வீட்டு வாசல்ல நான் புதைச்சு வச்சிருக்கேன், இப்ப போனா கூட எடுத்துக்கலாம், அவங்க தாங்க கள்ள தொடர்பு இருக்குன்னு பொய் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, என்னமா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஷென்னு அந்த மாமியார் கிட்ட வர, அவ்வளவுதான் அந்த பையன் மாட்டிக்கிறான். அப்போ நீதான் உன் பொண்டாட்டியே கேவலமா பேச வச்சிருக்க, இவனை போட்டு 2 அடி அடிங்கன்னு சொல்ல, அந்த புருஷனை போட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனோட அம்மா பாக்குறா, இல்ல என் பையனை விட்டுருங்க, அவன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு மட்டும் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எக்ஸாமே எழுத முடியாது, நான் தான் கொன்னேன், நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பெரிய ஊசி எடுத்து அந்த பொண்ணோட தலையில ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்ல சொருவிட்டோம்னா அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவா அப்படின்னு எங்க அக்குபஞ்சர் டாக்டர் சொன்னாரு. அதே மாதிரி நான் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சவப்பெட்டியில வச்சுட்டாங்க. அதுக்குள்ள அவ இறந்து போயிட்டா. என் பையன் ஒண்ணும் பண்ணல, ஆனா கண்டிப்பா நான் கொல்லலங்க, விஷம்லாம் நான் வைக்கவே இல்லைங்கன்னு சொல்ல, ஷென்னு பாக்குறான், விஷம் வச்சுதான் நாங்க சும்மா போய் சொன்னேன், அதனாலதானே உங்க வாயில இருந்து உண்மை வந்தது. இங்க பாருப்பா, நீ ஒரு தப்பு பண்ணாம இருக்கலாம், ஆனா உங்க அம்மா பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க ரொம்ப கொடூரமான தப்பு பண்ணிருக்காங்கிறதால அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க சொல்லி ராஜாக்கு லெட்டர் எழுத போறேன்னு சொல்ல, அந்த லேடி அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. இங்க இன்னொரு பக்கம் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கால, அவ பயங்கர சோகமா அழுதுட்டு இருக்க. அந்த ஆயமா பாக்குறா, நான் சொல்றதை கேளு அப்படின்னு காதுகிட்ட, இன்னைக்கு நான் நைட் அந்த பையனை வர சொல்றேன், அவனை மயக்கிடுன்னு சொல்ல, நான் எப்படி இந்த மாதிரி பண்றது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. வேற வழியே இல்லம்மா, மானெல்லாம் பாத்துட்டு இருந்தா அவனால வாழ முடியாது, இன்னைக்கு அவன் நைட் ரூம்க்கு வர வைக்கிறேன், நீ மயக்கிடு அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் வந்து, இந்த மாதிரி இந்த புது பொண்ணோட ஆயமா உங்களை பாக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்ல, கண்டுக்காம நம்ம ஷென்னு உட்காந்துட்டு, ஹோடி வருவா, அவகிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு அவளை திருப்பி அனுப்பிடு, உள்ள விட வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேங்க அப்படின்னு அங்கிருந்து நம்ம அந்த வேலைக்கார பையன் கிளம்பி போயிடுறான். ஆயமா கிட்ட போயிட்டு, இல்லங்க அவர் பிஸியா இருக்காரு, இப்போதைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்ல, ஒரு முக்கியமான பொருள் எங்க மேடம் கிட்ட இருக்குப்பா, அவங்க அம்மா கொடுக்க சொன்னது, அதை எப்படியாவது அவர்கிட்ட கொடுக்கணும்பா, ப்ளீஸ் நீ கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுன்னு கெஞ்ச ஆரம்பிக்க, அந்த பக்கமா வர ஹோடி பாத்துடுறா. அவளுக்கு ஏதோ விஷயம் தெரியுது. நேரா நம்ம லீஷா கிட்ட விசாரிக்க சொல்லி அனுப்பிச்சிடுறா. லீஷா போய் விசாரிச்சுட்டு வரா. அந்த மயக்கிற ஐடியா எல்லாத்தையுமே காதுல சொல்லிட்டு, என்ன நடக்குது பாருக்கா அப்படின்னு சொல்ல, ஹோடி செம்ம கடுப்பாயிடுறா. வேலைக்கார பொண்ணுங்களை கூப்பிட்டு ஸ்டோர் ரூம்ல போயிட்டு நான் சொல்ற மாதிரி துணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க மறுபடியும் நம்ம ஷென்னோட அசிஸ்டன்ட் கிட்ட ஆயமா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரத்துல ஷென் இந்த பக்கமா வருவாரு, அப்ப நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, அப்ப நீங்க வேணா கூப்பிட்டீங்கன்னா அந்த பொண்ணோட ரூம் வரைய ஷென் வருவாருன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்க இருந்து போயிடுறான். அந்த பொண்ணு ரூம்குள்ள நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவனை மயக்கிறதுக்காக அப்படியே ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்க. உள்ள வரது பார்த்தா நம்ம ஹோடி தான் வரா. போது அந்த பொண்ணுக்கு துணியை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல, ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்து வந்த பட்டு துணியெல்லாம் சுத்தி விட்டுறாங்க. லீஷா தான் சுத்தி விட்டுட்டு, அக்கா அந்த பொண்ணுக்கு துணியே போட்டுக்கலன்னு சொன்ன, நிறைய துணி எடுத்து வந்து சுத்தி விட்டாச்சு, ஓகே தானே அப்படின்னு கேட்க, கரெக்டா ஷென்னும் அந்த பக்கமா வரா. அப்ப ஆயமா வந்துட்டு, என்ன நீங்க இப்பதான் வரீங்க, அப்ப உள்ள போனது யாரு அப்படின்னு கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. உள்ள இருந்து நம்ம ஹோடியும் லீஷாவும் வராங்க. இங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஷென்னு கேட்க, இந்த பொண்ணு பாவம் வந்ததுல இருந்து போட்டுக்கிறதுக்கு ஒத்த துணியோட இருந்தா, அதான் ஒரு 4-5 பட்டு துணி எடுத்து வந்து குடுக்கலான்னு வந்தேன், அது கூட தப்பான்னு கேட்க, ஷென்னு பாக்குறான், குடுத்துட்டல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றான். ஹோடிக்கும் லீஷாக்கும் மேல கோவமா வருது. கிளம்புறோம் அப்படின்னு கோவமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
ஹோடியை பார்த்து நம்ம ஷென்னு சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற ஆயம்மாவை பார்த்து, இங்க பாருங்க, ஒரு பொண்ணு மாதிரிதான் நீங்க அவங்கள பாத்துக்கணும், அவங்கள போய் தப்பான பாதையில அந்த பொண்ணை வழி நடத்தாதீங்க அப்படின்னு ஷென்னு சொல்ல, வேகமா அந்த பொண்ணு உள்ள இருந்து ஓடி வந்துட்டு, இல்ல இல்ல என் ஆயம்மாவை திட்டாதீங்க, அவங்க தப்பா ஏதாவது முடிவு பண்ணிருக்கலாம், ஆனா எல்லாமே என் நல்லதுக்காக தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல, ஆயம்மா பாக்குறா, போய் கண்ணாலேயே அவன் கிட்ட கெஞ்சின் சிக்னல் கொடுக்குறா. அந்த பொண்ணு ஷென்னு கிட்ட வந்து, நான் உங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே நினைச்சிட்டு இருந்தேன், அதுவும் இல்லாம எனக்கும் வர வழி தெரியல, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு ஷென்னோட கையை பிடிச்சிட்டு, உங்களுக்கு வந்து நான் சேவை பண்றதா என் வாழ்க்கையோட ஒரே ஐடியாவே, என் துணை மனைவியாவது நீங்க கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல, ஷென்னு பாக்குறான், துணை மனைவி ஆகிறதுக்கு நீ ரெடியான்னு கேக்குறான். ஆமா நான் ரெடி தான் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இந்த பக்கமா ஓடி வரும்போது அங்க ஒரு கிணறு போட்டிருந்ததுல, அதை பாத்தியான்னு கேட்க அந்த பொண்ணு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா. நான் ஒரு கேஸ்ல வந்து ஒருத்தனுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்டேன்னு அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டு என் தங்கச்சியை அவனே கொலை பண்ணிட்டான். அதனால என் அம்மா ரொம்ப அப்செட் ஆகிட்டு என்கிட்ட ஒரு வருஷம் பேசாம இருந்தாங்க, உடம்பு முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறமும் தாங்க முடியாம அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. அவங்க செருப்பு மட்டும் தான் அங்க இருந்தது, அதை வச்சுதான் நாங்க அடுத்த நாள் கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி என் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அன்னைக்கு ஹோடிக்கு ஒரு ஆபத்து வந்ததே, அது கூட ஏன் நினைக்கிற, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதாலதான் அவளை கூட்டு வந்து கடத்தி போயிட்டு அவளுக்கு தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவ எதுக்குமே கவலைப்படாத ஒரு ஆளு, கேர்ஃப்ரீயான ஆளு, அவ்வளவே போய் கொலை பண்றதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணிருக்கு. ஆனா அப்பயும் நீதே நேர்மைன்னு பேசிக்கிட்டு கேஸ்ல வந்துட்டு நியாயமா ஜெயிக்கணும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல நேர்மையா தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு இப்ப வரை அவன் கிட்ட போராடிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி துணை மனைவியானா உன்னால அதை ஏத்துக்க முடியுமான்னு கேட்க, சாகிறதுக்கு கூட நீ ரெடியா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. இல்ல நான் ரெடி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என் அம்மா வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு சீதனம் கொடுத்திருந்தாங்க, ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு. அந்த சீதனத்தை நான் அப்படியே உனக்கு கொடுத்துடுறேன், அதை நீ எடுத்துட்டு என்ன பண்ற, ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, நானே உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா இதுக்கும் மேல என்னையோ டிஸ்டர்ப் பண்றதோ இல்ல என் பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்றதோ வச்சுக்கிட்டு அப்படின்னா நடக்கிறதே வேற. அதுவும் அம்மா மாதிரி பாத்துக்க வேண்டிய ஒரு பொண்ணு இந்த மாதிரி தப்பான வழிக்கு தூண்டி விட்டதால உன் ஆயமாக்கு உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து 10 அடி கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஹோடி உள்ள வரா சாப்பாடு எடுத்துட்டு. அப்போ ஷென்னோட அசிஸ்டன்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்றான். எங்க போறீங்க அப்படின்னு ஹோடி கேட்க, அசிஸ்டன்ட் உடனே அவருக்கு நிறைய கேஸ் இருக்கான், சோ ஆபீஸ்லயே தங்கலான்னு ஏற்பாடு பண்ணிருக்காரு மேடம் அப்படின்னு சொல்ல, இது அவரோட வீடு, அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, இனிமே நானும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் அவரை டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு கத்திட்டு ஹோடி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஷென்னு பாத்துட்டு இருக்கான், எடுத்த பொருளெல்லாம் எடுத்த இடத்துல வச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்னு போயிட்டு அவன் வேலையை பார்க்க அந்த இடத்துக்கு நம்ம தூவான் வந்து ஒரு மாதிரி முறைச்சிட்டே நிக்கிறான். வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே நான் அதுக்கும் மேல உங்க ஜூனியரா நான் பேச போறது இல்ல, வயசுல வேணா நீங்க என்னோட பெரியவரா பொசிஷன்ல பெரியவரா இருக்கலாம், ஆனா அந்த வீட்டுக்கு நான் மூத்த மாப்பிள்ள, அந்த பொறுப்புல பேசிக்கிட்டு இருக்கேன். ஹோடி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு எங்க போனாலும் கிடைக்காது, எங்க போய் இப்படி ஒரு பொண்ணை தேட போறீங்க, அவளை டிவோர்ஸ் பண்றதால அவளுக்கு கொடுத்த சீதன பொருள் எல்லாம் திருப்பி வாங்கிட்டு வர சொல்லி என்கிட்ட லெட்டர் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்ல, எல்லாத்தையும் நான் கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு ஷென்னு சொல்றான். நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்ச, இனிமே ஒரு நல்ல சம்மதம் அவளுக்கு கிடைக்குமா, அவளால நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியுமா அப்படின்னு கண்டபடி தூவான் கத்த ஆரம்பிக்க, பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட்ட வெளியே போக சொல்லிடுறான் நம்ம ஷென்னு. இங்க வாங்க சீக்கிரமா வந்து உங்க பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு தூவான் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிக்க, உடனே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் ஷென். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு தூவான் கேட்க, உங்க உயிருக்கு ஒரு ஆபத்து வரும்னு தெரியும் போது ஷூகுவாவை நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு சாவறதுக்கு நீங்க துணிஞ்சு போலையா, அதே மாதிரிதான் என் வாழ்க்கை, என்ன நினைக்கணும் அப்படிதான் இருக்கணும், அதனால ஹோடி இந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது, சோ அவன் நிம்மதியா அவன் வாழ்க்கையை வாழட்டும், என்ன டிவோர்ஸ் பண்ணா மட்டும் தான் அவன் ஹாப்பியா இருக்க முடியும், யார் என்ன எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்படின்னு இவன் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான். தூவான்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ஹோடி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறா. ஷூகுவா கேட்டுட்டு இருக்கா, பரவாயில்லடி நீ சிங்கிளா கூட இருக்கலாம், அந்த மாதிரி எப்பவுமே உங்ககிட்ட முரண்டு பிடிச்சிட்டே இருந்தா நீ என்னதான் பண்ணுவ அப்படின்னு கேட்க, உடனே எனக்கே தெரியலக்கா, ஆனா ரொம்ப நல்லபடியா என்ன பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோடி மனசே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷூகுவா பாக்குறா, நீ இன்னொரு அடங்கி அடங்கி போயிட்டே இருந்தனா கொஞ்ச நாளைக்கு அவங்க சமாதானம் ஆவாங்க, திருப்பி அவங்க சண்டை போடுவாங்க, எத்தனை தடவை நீ அடங்கி போயிட்டே இருப்ப, அது ஒரு சொல்யூஷனே இல்லைன்னு சொல்ல கங்கி பாக்குறா, ஏன்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஆனா அந்த பையனை பார்த்து பாவப்படாம கொஞ்சமாவது உன் கல் நெஞ்ச நீ காட்டணும், ஃபர்ஸ்ட் நீ பாவமா பேசி அவங்க கிட்ட கொஞ்சம் சம்மதத்தை வாங்கிட்டு அப்புறம் உன் கல் நெஞ்ச காட்டணும்னு சொல்ல, இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோடி சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஷென்னோட வீட்டு வாசல்ல நம்ம ஷென்னு வீட்ல இருந்து நிறைய சீர்வரிசை போயிருக்கோம்ல, அதெல்லாம் ஹோடி வீட்ல இருந்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. பாட்டி இதெல்லாம் மறுபடியும் உங்க ரூம்ல வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சோ எல்லாம் உங்க ரூம்க்கு வந்துருச்சுன்னு சொல்ல, ஷென்னு என் ரூம்ல வச்சிருங்க அப்படின்னு சோகமா சொல்லிட்டு உள்ள போயிடுறான். நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். கொடுத்த எல்லா சீதனமும் அங்க இருக்கு. ஒரு பெட்டியை ஓபன் பண்ணிட்டு அதுல பட்டு துணியா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹோடிக்கு கொடுத்தது தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, ஹோடி உள்ளதான் நிக்கிறா. எட்டி பாக்குறா. வேகமா ஓடி வந்து ஷென்னை கட்டி பிடிச்சுக்கிறா. ஷென்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு, நீ என்ன டிவோர்ஸ் பண்ண போறதானே அப்படின்னு கேட்க, என் அம்மா தான் அது எப்படி பொண்ணை கொடுத்து திருப்பி திருப்பி கூட்டு வந்துருவாங்களா, அதெல்லாம் முடியாதுன்னு எனக்கு கொடுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்ல, கொஞ்சம் கூட உனக்கு பயம் பொறுப்பு எதுவுமே கிடையாதுன்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா நீங்களும் ரொம்ப ஸ்டெபர்னான ஆளு, அதே மாதிரிதான் நானும் ரொம்ப ஸ்டெபர்னான ஆளு, நம்ம ரெண்டு பேருமே பக்கா ஜோடி,
இங்கதான் உண்மையான காதல் இருக்கு, அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க ஹோடியை நம்ம ஷென்னை திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, என்னால உனக்கு நிறைய ஆபத்து வந்துட்டே இருக்கும்னு சொல்ல என்ன நான் நல்லபடியா பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு ஹோடி சொல்றா. ஆனா எனக்கு ஏதாவது ஆயிட்டு நீ தனியா அனுப்பியே அப்படின்னு கேட்க நீங்க வாயை மூடுங்க அப்படின்னு ஹோடி திட்ட ஆரம்பிக்கிறா. இல்ல அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு வேற யார் கூடயாவது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பையன் எனக்கு குடும்பப்படுத்துறது கூட தான் வாய்ப்பு இருக்கு, உங்களை மாதிரி ஒரு நல்ல பையன் எனக்கு எங்க கிடப்பான். ஏன் எனக்கு அந்த பொண்ணை பாருங்க, அந்த புகுந்த வீடே வந்துட்டு சவப்பெட்டியில போட்டாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு கூட ஒரு நேரம் வரலாம்ல அப்படின்னு கேட்க அப்படி சொல்லாத அப்படின்னு ஷென்னு இமோஷனல் ஆகுறான். அதேதான், இப்ப என்ன நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி பொண்டாடி புருஷனா இருந்துக்க வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டா அங்கேயே இருந்துக்கிறேன், ரொம்ப நான் உங்ககிட்ட க்ளோஸா பிஹேவ் பண்ண மாட்டேன், பாதி காதல் மட்டும் தான் கொடுப்பேன், அதனால 2 பேருக்கும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க அட்டாச்மெண்ட் பெருசா வராதுல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் அப்புறமா கல்யாணம் கூட பண்ணிக்குவேன் அப்படின்னு நம்ம ஹோடி சொல்ல ஷென் உடனே அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். நீ இதை வந்து முடிவை எனக்குமே ரெக்ரெட் பண்ண மாட்டேல்ல அப்படின்னு கேட்டு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஹோடி சொல்றா. சரி நான் கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஆளுங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் கிளீன் பண்ண சொல்லிட்டு இருக்க ஷென்னு மறுபடியும் பக்கத்துல வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹோடி பாக்குறா, எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன் அப்படின்னு அவனை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஷென்னு தேடி போறதுக்குள்ள ஹோடி வீட்டுல இருந்து வெளியே கிளம்பிடுறா. ஷென் ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு முழிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.